பசங்களா வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் தி டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 9ஓட மேக்ஸ்ல சாப்டர் 3 அல்ஜிப்ரா இந்த டாபிக்ல ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.14 சரிங்களா? சோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. சோ என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. Is 3x minus 2 a factor of 3x cube plus x square minus 20x plus 12? சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதனோட ஃபேக்டர் தானா அப்படின்னு கேக்குறாங்க. 3x minus 2 அப்படிங்கிறது இதனோட ஃபேக்டர் தானா அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா? சோ இது வந்து ஃபேக்டரா இல்லையா அப்படின்னு செக் பண்றது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டர் தியரம் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா? ஓகே, சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாலினாமியல் வந்து நம்ம p of x அப்படின்னு எடுத்துப்போம் சரிங்களா? p of x that is equal to 3x cube plus x square minus 20x plus 12 சரிங்களா? இதுதான் p of x. இப்போ ரெண்டாவது இங்க இருக்கு இல்லையா இந்த ஃபேக்டர், அது வந்து நான் g of x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். g of x that is equal to 3x minus 2 கிளியரா? இந்த ஃபேக்டரை நான் 0 ஓட ஈக்குவேட் பண்றேன். அப்படி 0 ஓட ஈக்குவேட் பண்ணா எனக்கு இந்த x உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும் சரிங்களா? சோ x உடைய வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, 3x இந்த -2 அந்த பக்கம் கொண்டு போனா +2. அப்ப x is equal to என்ன வருது நமக்கு 2/3. சோ இப்ப x is equal to 2/3 அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? இத கொண்டு வந்து இந்த given polynomial equationல நாம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சரிங்களா? எஸ், சோ இதுல வந்து நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x க்கு பதிலா நம்ம 2/3 அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் சரிங்களா? ஓகே, சோ சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வருது பாருங்க. இங்க p of 2/3 that is equal to 3 times of 2/3 whole cube plus 2/3 whole square minus 20 times of 2/3 plus 12. Yes. So இப்ப இந்த p of 2/3 இதுக்கான ரிமைண்டர் சரிங்களா? இதுக்கான ரிமைண்டர் இது சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 0 வரணும். அப்படி 0 வந்தா கண்டிப்பா இந்த given factor வந்து கொடுத்திருக்கக்கூடிய பாலினாமியலுடைய ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கிளியரா? ஓகே, சோ இதை நம்ம சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 0 வருதா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இங்க என்ன வருது பாருங்க, 2/3 ஹோல் கியூப். சோ நம்ம கியூப் எடுத்தா என்ன வருது பாருங்க, இங்க 3 into 2 கியூப் வந்து 8 and 3 கியூப் வந்து டினாமினேட்டர்ல 27 பிளஸ் இங்க ஸ்கொயர் இருக்கு. சோ அப்போ நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணுங்க, டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4 and டினாமினேட்டர் 3 ஸ்கொயர் வந்து 9. சோ இந்த 20 வந்து பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணா -40/3 பிளஸ் 12. கிளியரா இருக்கா? எஸ். சோ இதை நம்ம ஃபர்தரா சிம்பிளை பண்ணோம். சோ நாம நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். சோ என்ன வருது பாருங்க, 3 times of 8/27 plus x square. x square அப்படிங்கிறது என்ன? 4/9. 4/9 next -40/3 plus 12 -40/3 plus 12 சரியா? so this is what p of 2/3. so இத இந்த 3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணா 24/27 சரிங்களா? ஆர்எல்ஸ் நம்ம இந்த 3 and 27 கேன்சல் பண்ணிக்கலாம். அது இன்னும் பெட்டர் சரிங்களா? சோ அப்ப இந்த 3 and 27 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, சோ இத கேன்சல் பண்ணுங்க. 3 and 27 9 டைம்ஸா, அப்ப என்ன வருது இங்க 8/9 8/9 plus 4/9. சோ நமக்கு எல்சிஎம் வந்து எல்லா இடத்துலயும் டினாமினேட்டர் 9 இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். சோ அதனால வந்து இந்த 40/3 மேலையும் கீழையும் நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சரிங்களா? சோ அப்படி 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா டினாமினேட்டர் என்னால 9 அப்படின்னு கன்வெர்ட் பண்ண முடியும் சரிங்களா? சோ அதே மாதிரி இங்க 12 இருக்கு இல்லையா? சோ இந்த 12ஐயும் நான் வந்து மேலையும் கீழையும் நான் என்ன பண்ணிக்க போறேன், 9 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறேன் சரிங்களா? சோ அப்போ இங்க 9 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன், இதையும் 9 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்சிஎம் வந்து 9 அப்படின்னு கிடைச்சிரும் சரிங்களா? சோ அப்ப எல்சிஎம் வந்து என்ன கிடைச்சிரும், 9 அப்படின்னு கிடைச்சிரும். சோ அப்போ நம்ம டினாமினேட்டர்ல ஓவராலா நம்ம என்ன எடுத்துக்கலாம், 9 அப்படினே வச்சுக்கலாம் டினாமினேட்டர்ல. கிளியரா? இப்ப நியூமரேட்டர் மட்டும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டா போதும். ஓகே, சோ என்ன வருது பாருங்க, இங்க 8 plus 4 minus 40 into 3
என்ன வருது 120. சரியா? சோ அடுத்தது 12 into 9. சோ 10 into 9 90, 2 into 9 8. 18. சரிங்களா? சோ அப்ப என்ன வருது 90 plus 18 னா 108 plus 108. கிளியரா இருக்கா? சோ இப்ப என்ன செய்யலாம் பாருங்க, இந்த 8 இந்த 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 12, 12ஓட 108 ஆட் பண்ணா 120 plus 120. சரிங்களா? அப்ப plus 120, இந்த இடத்துல minus 120 இருக்கு. அப்போ 120 minus 120 வந்து என்னவாயிரும் 0. ஓகேவா? சோ therefore p of 2/3 அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது பாருங்க இந்த இடத்துல 0. this is equal to 0. கிளியரா? சோ நியூமரேட்டர் 0 அப்படினாலே நம்ம ஓவரால் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ். சோ நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. சோ ரிமைண்டர் 0 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா என்ன கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்க. therefore the given factor என்ன factor 3x minus 2. okay, given factor, therefore given factor g of x, okay, is a factor of p of x. கிளியரா? சோ இந்த மாதிரி நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட். அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். காட் இட். ஓகே, சோ தட்ஸ் ஆல் கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல பார்க்கலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.